ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வார் ரூம் 7, யுத்த அறை 7. ஜெப வாஞ்சை உள்ள ஜனங்கள் எனக்கு வேணும், ஜெபத்திலேயே இருக்கிற ஒரு டீம் எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட போது ஆண்டவர் எனக்கு எங்க இருந்துன்னு தெரியல, ஆனா விதவிதமான சோர்சஸ்ல இருந்து இந்த கண்ட்ரில இருந்தோ ஆண்டவர் நிறைய பேர் எங்க கூட தொடர்பு கொண்டு நாங்க ஆண்டவருக்காக ஜெபிப்போம், நிறைய ஜனங்களுக்காக ஜெபிப்போம், கர்த்தரோட நாமம் மகிமைப்படணும் அப்படின்ற ஒரே கோல் தான் எங்களோட வார் ரூம் 7. அண்ட் இந்த வார் ரூம்ல என்னைக்கு நாங்க தொடங்கணுமோ இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் அவரோட வழிகளை புரிஞ்சுக்கவே முடியல எங்களால. எங்களோட ஜெபங்கள்னால அல்ல, ஆவியானவர் மட்டும் தான், அவரோட நாமம் மட்டும்தான் மகிமைப்பட்டு இருக்கு. ஒரு நாளும் நாங்க அதிசயத்தையும் அற்புதத்தையும் சாட்சிகளையும் நாங்க கேள்விப்படுறோம். இன்ஃபேக்ட் நாங்க யாரையும் பார்த்தது இல்ல, யாருக்கிட்டயும் நாங்க போன்ல கூட பேசினது இல்ல. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஆண்டவர் பக்கம் சொல்றோம், நாங்க ஒருத்தர்கிட்டயும் வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் மூலியமா தான் எங்களோட ஜெபங்களை நாங்க கம்யூனிகேட் பண்ணிப்போம். அந்த வாய்ஸ் நோட் மூலியமா ஆண்டவர் இவ்வளவு பெரிய பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொண்டு வருவாரு. ஆண்டவரோட மகிமைக்காக நாங்க இந்த வார் ரூம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாங்க நிறைய இடத்துல யார் யாருக்கெல்லாம் ஏசப்பா யாருன்னு தெரியாதோ, யார் யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ, யார் யாருக்கெல்லாம் ஜீவன் வேணுமோ, இல்ல அபிஷேகம் வேணுமோ, இல்ல ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நாங்க நிறைய பேருக்கு இயேசு யாரு, அவரோட எவ்வளவு பெரியவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதான்னு எங்க வார் ரூம் வழியா நாங்க சொல்ல நாங்க விரும்புறோம். அந்த மாதிரி நாங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துலதான் கேன்சர், டியூமர், நிறைய ஹீலிங்ஸ் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல ஒரு நபர் தான் சிஸ்டர் வினிதா. இவங்களை குறிச்சு தான் நாங்க இன்னைக்கு பேச போறோம். சிஸ்டர் வினிதா ஒரு 1.5 months முன்னாடி எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொண்டாங்க. அவங்க எதர்ச்சியா எங்களோட வீடியோஸை இன்ஸ்டாகிராம்ல பார்த்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்களோட மார்பு பகுதியில ஒரு கட்டி அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, கர்த்தர் என்ன சுகப்படுத்தணும்னு ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட்டை கொடுத்துருந்தாங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்க இந்த சகோதரிக்காக அவங்களோட சுகத்துக்காக நாங்க ஜெபிச்சோம். அப்போ ஒரு 1 to 2 weeks கண்டினியூஸா she was very broken, ரொம்ப உடைந்து போய் ரொம்ப டிப்ரெஸ்டா, நான் என்ன செய்ய போறேன், சில டாக்டர்ஸ் இது கேன்சரா இருக்கும்னு சொல்றாங்க, சில பேர் இது இன்ஃபெக்ஷனா இருக்கும்னு சொல்றாங்க, ஆனா மெஜாரிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் இது ஒரு 50% பிரெஸ்ட் கேன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு எங்க கிட்ட அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் விசுவாசத்தோட ஒரு டீமாக யூனிட்டியாக ஒன்னா சேர்ந்து நாங்க இந்த மகளுக்காக நாங்க ஜெபிச்சோம். அப்போ எங்களோட ஜெபத்தின் விட ஆண்டவரோட வல்லமை அவங்க மேல பட்டது. அண்ட் தொடர்ந்து நாங்க அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்கு டெய்லி நாங்க சொல்லிட்டே இருப்போம், நீ தேடியும் காணாமல் இருப்பாய். இந்த வார்த்தைய நாங்க டெய்லி அவங்க கிட்ட சொல்லுவோம். நாங்க சொல்லிட்டே இருக்கும் போது சில நாட்கள் அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க, சில நாட்கள் அவங்களுக்கு அதிக விசுவாசம் உண்டு. ஆனா அவங்க விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க நீங்க நம்பவே மாட்டீங்க, கர்த்தர் புதிய புதிய வாசல்கள், புதிய புதிய காரியங்கள், ஆண்டவர் அவங்களோட பர்சனல் லைஃப வெளியிடப்பட்டார். அந்த மாதிரி இருக்கிற நாட்கள்ல அவங்க எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் இது ஏன் எனக்கு வந்தது, இந்த காரியம் ஏன் எனக்கு நடந்தது, நான் ஆண்டவருக்கு இவ்வளவு உண்மையா இருக்கேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவரோட வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பாதைன்னு எப்பவுமே கேட்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நான் சொல்வேன், சிஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதைக்குள்ள கொண்டு போறாருன்னா there is a plan behind it. அந்த பிளான மனிதரால நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, ஆனா ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும்னு நாங்க எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம். அவங்க விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க நாங்க எங்களோட ஜெபங்களும் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவர் ஆவியானவர் அவங்க மேல இறங்கி எந்த வார்த்தையை நாங்க சொன்னோமோ, நீ தேடியும் காணாமல் இருப்பான்னு சொன்ன அதே வார்த்தை அந்த டாக்டர்ஸ் சிஸ்டர் வினிதா கிட்ட சொன்னாங்க. நாங்க தேடியும் அந்த பிரெஸ்ட் கட்டி அங்க இல்ல அப்படின்ற டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. இப்போ நீங்க நம்பவே மாட்டீங்க, இந்த சாட்சி ஆண்டவரோட நாமம் அவருக்கு மட்டும்தான் எல்லா துதிகான மகிமையும். இது நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய பாதை, இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ள அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த முடிவு என்னன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு விசுவாசம், முடிவு சம்பூரணமா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு விசுவாசம் தான். அப்போ இந்த லம்ப் அவங்களுக்கு டிசப்பியர் ஆயிட்ட உடனே ஆண்டவருக்காக நாங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க என்ன வேணா ஆண்டவருக்காக செய்யுங்க, உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க. அப்போ ஆண்டவர் அவங்களோட மனதுல பேசி, என்னோட நாமத்தை உன் மூலியமா நீ மகிமைப்படணும், உன்னோட நாவனால உன்னோட ஊழியத்தினால என்னோட நாமம் மகிமைப்படுறதுனால இன்னைக்கு சிஸ்டர் வினிதா ஆண்டவருக்காக ஒரு பெரிய சாட்சியா மட்டும் இல்லாம
அவங்க ஒரு புதிய ஊழியத்தை திறந்திருக்காங்க. சோ இது வந்து ஆண்டவர் ஒரு சில பாதைக்குள்ள நம்ம ஏன் கொண்டு போறாரு நம்ம கேள்விக்குறியா இருக்கும்போது அதோட பினிஷிங் எண்டிங் பாயிண்ட் எப்பவுமே சக்சஸ் தான். ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், அவர் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும். ஆனா அந்த பாதை, அது நடுவுல போற பாதை முள்ளா இருந்தாலும், வலியா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், கவலையா இருந்தாலும் அந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் சிஸ்டர் வினிதா இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக மாறி ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற ஒரு தேவ ஊழியக்காரியா மாறி இருக்கிறாங்க. அவங்களோட சாட்சிய இப்ப நாங்க பிளே பண்ண போறோம். அதை கேட்டு கர்த்தருக்கே எல்லா துதி கன மகிமை நாங்க ஏறெடுக்க போறோம். இந்த சாட்சியை கேட்கிற உங்களுக்கு, நீங்க எந்த கஷ்டத்துல போனாலும், துக்கத்துல போனாலும், வேதனையில போனாலும், கவலையில போனாலும், ஐ சேலஞ்ச் யூ, ஆண்டவரோட சமூகத்துல உங்களோட பிரச்சனை ஒரு சிறிய காரியமா தான் இருக்கிறது. அவர் நினைச்சா எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்ற வசனத்தின்படி இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கிற இந்த காரியத்துல ஆவியானவர் அவர் நினைத்தால், நீங்க அவரோட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவர் மேல விசுவாசித்தால் எந்த மலையும் ஆண்டவர் உங்களை தாண்ட உதவி செய்வார். அந்த சாட்சியை கேட்டு நீங்க பலப்படுங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Praise the Lord. எனக்கு வந்து May 23rd அன்னைக்கு என்னோட பிரஸ்ட்ல ஒரு கட்டி ஃபீல் பண்ணேன். ஸோ நான் உடனே டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்க இது ஒரு கேன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே நான் பிளட் டெஸ்ட் ஸ்கேன்ஸ்லாம் எடுக்கும்போது அதில் ரிப்போர்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா ஒரு 50% அது கேன்சராக இருக்கலாம், ஒரு 50% அது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்தது. பட் டாக்டர்ஸ் வந்து அந்த 50% கேன்சர்ன்னு சொன்னனால அவங்க எதுவும் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. நிறைய நாங்கள் ப்ரே பண்ணோம். அஸ் அ ஃபேமிலி நாங்கள் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நாங்க கண்ணீர் படிச்சு ரொம்ப ஜெபித்தோம். அப்பதான் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து பார்க்கும்போது வார் ரூம் மினிஸ்ட்ரி பத்தி எனக்கு தெரிஞ்சது. உடனே நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புனேன். எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பின உடனே எனக்கு ஆன்சர் வந்து அவங்க டீம்ல இருக்க நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு வந்து அப்படியே வாய்ஸ்ல ப்ரேயர் அனுப்பிச்சாங்க. அந்த ப்ரேயர் எனக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருந்தது. அந்த ப்ரேயர் வச்சு நானும் ஜெபித்தேன். அவங்க சொன்னபடி டெய்லி ஜெபித்தேன். அவங்களும் எனக்காக டே அண்ட் நைட் ஜெபிச்சாங்க. நான் கோ த்ரூ பண்ண இந்த ஒரு ஃபேஸ்ல வந்து, அதாவது இந்த ஒரு டைம்ல வந்து என்கிட்ட டெய்லி பேசி ஜெபம் மட்டும் இல்ல, டெய்லி விசாரிப்பாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா இது ஒரு இன்ஃபெக்ஷனா தான் இருக்கும், கண்டிப்பா கடவுள் உங்களை ஹீல் பண்ணுவாரு, உங்களை சுகப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த கட்டி போறதுக்கு எனக்கு 2 months ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த 2 months ஃபுல்லா எனக்கு வந்து அந்த ப்ரேயர் சப்போர்ட் இருந்துட்டே இருந்தது. அவங்க எனக்காக டெய்லி ஜெபிப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த எண்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த டைம் முடிகிற டைம்ல உங்களை கர்த்தர் வந்து உயர்த்துவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த நான் வந்து இப்போ ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஊழியம் வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஏசப்பா பத்தி சொல்லி அவரோட வசனம் பத்தி சொல்லிலாம் நான் இப்போ ஒரு ஊழியம் புதுசா நான் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி அவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த இன்ஃபெக்ஷனும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அது ஒரு இன்ஃபெக்ஷனா தான் இருந்தது. அது வந்து ஸ்லோவா வந்து குறைஞ்சிட்டே இருந்தது. அவங்க ப்ரேயர் பண்ண நாங்களாம் ப்ரே பண்ணி அது ஸ்லோவா குறைஞ்சிட்டே இருந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அது ஃபுல்லா போக. பட் அந்த டைம் ஏன் அவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னா, அவ்வளோ டைம் நான் ஆண்டவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். ஆண்டவர் என்கிட்ட நிறைய பேசி அவர் கையில வந்து ஒரு புது சிருஷ்டியா என்ன உருவாக்குனாரு. சோ அந்த டைம்ல இந்த வார் ரூம் மினிஸ்ட்ரி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. இந்த மினிஸ்ட்ரி வந்து நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதுக்கு உடனே ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குறாரு. அண்ட் இங்க நிறைய அற்புதம் நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு மினிஸ்ட்ரி. அதுக்கு நான் ஏசப்பாக்கு ஐ கிவ் ஆல் த க்ளோரி, ஆனர் அண்ட் பிரேஸ். ஏசப்பாக்கு மட்டும் துதி செலுத்துறேன். என்னோட ஹீலிங்காகவும் எனக்கு இப்போ நான் செஞ்ச இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் வந்து இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் மூலியமா இன்னைக்கு என்னைய வந்து ஒரு ஊழியம் செய்யற அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்களும் ஏதாவது ஒரு கஷ்டத்துலயோ ஒரு வியாதிலையோ இருக்கீங்கன்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க. ஏசப்பா அது ஒரு நல்லதுக்கு தான் அலோவ் பண்றாரு. கூடிய சீக்கிரத்துல நீங்களும் உங்க வாழ்க்கையில அற்புதம் பாப்பீங்க. ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா சுகமாயிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமோ நஷ்டமோ, ஏதாவது ஒரு கவலையில இருக்கீங்களோ, கடன் பிரச்சனையிலயோ, எந்த பிரச்சனையில இருக்கீங்களோ அது வந்து கண்டிப்பா வந்து ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்காக தான் அலோவ் பண்றாரு. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆசீர்வாதமா மாற்றும். கடவுள் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.